அதாவது நான் இங்க பாருங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி செயல்படுது எல்லாருக்கும் திரும்பவும் நம்ம சொல்லிக்கிறோம். சட்டம் ஒழுங்கு எப்படி செயல்படுதுன்னு தெளிவா முதல்ல சொல்லிட்டாரு. ஒவ்வொரு இடத்துலயும் கேஸ் எப்படி பயன்படுது, முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எல்லாமே சிஎஸ்ஆரா தான் இருக்கும். நீங்க பொதுமக்கள் யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து சிஎஸ்ஆர் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும். சிஎஸ்ஆர் ஆன பிறகு நீங்க எஃப்ஐஆர் போடணும். ஏன் பாலியல் குற்றங்களுக்கு அப்படிதான், குழந்தை மீது பாலியல் குற்றம் செய்து ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் குழந்தை மீது நடத்தப்பட்டது கூட ஒரு வாரம் ஆச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு. அதுவும் ஹைகோர்ட் எல்லாம் தலையிட்டு சொன்ன பிறகு. ஸோ இப்போ எல்லாமே வந்து எந்த சிஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து இதே கிடையாது, உடனே வழக்கு பதிவு செய்யப்படுது. அது வந்து கிரிமினல் குற்றங்கள், கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ்னா உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுது. பல வழக்குகள் இப்போ பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாமே முன்னாடி சிஎஸ்ஆர், அதாவது கடந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் சிஎஸ்ஆர் இருந்த பல விஷயங்கள் வந்து பொதுமக்கள் போய் ஃபாலோ பண்ணி பல சிஎஸ்ஆர் வந்து இப்போ வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாம் வழக்காக பதிவு செய்யப்பட்டு உடனடியாக விசாரணை நடைபெற்று நேற்று அதை சொல்றதுக்கு தான் முற்பட்ட பொழுது அவர் வந்து சொன்னார், அவர் எழுந்து போயிட்டு எங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட நபர் 2 பேர் வந்து யாரோ ஒரு பாலியல் வழக்கு சொன்னார். அதை அடுத்த அந்த 1ஆம் தேதி அவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த 2 பேரும் நான் சம்பந்தப்பட்ட அந்த பாலசுமன் 2 பேர் வந்து உடனடியாக கைது. நான் ஒரு தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரா நான் வெரிஃபை பண்ணிட்டு வந்தேன். அதற்குள்ள கிளம்பி விட்டார் நேற்று எதிர்கட்சி தலைவர். அவங்க 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. யாருக்கும் எந்த பாரபட்சமும் கிடையாது, எல்லார் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது. இல்ல சம்பந்தப்பட்ட எங்க பாருங்க, நீங்க நேற்று அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். அது நேற்று இல்ல, அந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விட்டார். 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விட்டார். நீங்க சட்டமன்ற உறுப்பினர் மீது என்ன கம்ப்ளைண்ட்னா அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதற்காக நீங்க சட்டமன்ற உறுப்பினர் மீது என்ன நடவடிக்கை? அவர் எல்லாருக்கும் சொன்னதன் அடிப்படையில் நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அவர் அந்த நபர் மீது கைது செய்யப்பட்டு அவங்களே கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கியாச்சு. ஒவ்வொரு நாளும் பலர் வந்து கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் யாராவது தவறு செய்தால் யாராக இருந்தாலும் எவ்வளவு உயரிய பதவியில் இருந்தாலும் இந்த அரசு முதல்வர் யாரையும் காப்பாற்ற மாட்டார். தவறு செய்த நபர்கள் காப்பாற்ற மாட்டார். முதல்வர் வந்து தவறு செய்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். ஏற்கனவே கேஸ் என்ன டிலே நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆளுநர் மாளிகையில அந்த தேக்க இருக்குன்னு வேற மற்ற கேஸ் எவ்வளவோ இருக்கு. நீங்க பண்ணல, நாங்க எந்த காலதாமம் பண்ணவில்லை. ஏன்னா யாராவது முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்ல முன்னாள் அமைச்சர்கள் இல்ல எம்எல்ஏ யார் மேலேயானாலும் 17 எப்படி நீங்க வந்து கவர்னருக்கு போகும். இதுவரை 2 பேருக்கு வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலேயும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் 10 நாள் ஆச்சு, 2 வாரத்துக்கு மேல ஆச்சு. இதுவரைக்கும் கவர்னர் ஒப்புதல் கொடுக்கவில்லை. அவர்களுக்குள்ள மிகவும் இணக்கமாக இருக்கும் காரணத்தினால் அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டது இடி தான். அப்புறம் எதுக்கு கவர்னர் இன்னும் அந்த ஃபைலை பத்திரமா வச்சிருக்கான்னு தெரியல, யாருடைய உத்தரவுக்காக காத்திருக்கான்னு தெரியல, அவர்களுக்கு என்ன உறுதி கொடுக்கப்படும் தெரியல. எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்குள்ள ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒரு ஃபைலை நிறுத்தி வைக்க மாட்டாங்க. நான் தான் நேரே சொன்னேன், கவர்னர் தனியாக எந்த முடிவும் எடுக்க மாட்டார்.